வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி மரப்பாலம் புவன்கரே வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் அமைச்சர் ராஜவேலு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் பல முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்தியா முழுமைக்கும் நீட் தேர்வு வேண்டாம் என்று முதலில் குரல் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். வட மாநிலத்தில் போராடுபவர்கள் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று மட்டுமே போராடுகிறார்கள். அவர்கள் இன்னும் தொடக்க நிலையில்தான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் நீட் தேர்வே முற்றிலும் கூடாது என்று வலியுறுத்துகிறோம். 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை பயனற்றதாக்கி தனிப்பயிற்சி மையங்களுக்கு சென்றால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நிலையை உருவாக்கி கல்வியை வணிகமாக்கி விட்டார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீட் கொண்டு வரப்பட்டது என்பது உண்மைதான். ஆனால் ஆட்சிக்கு வந்த பாஜக எத்தனையோ திட்டங்களின் பெயர்களை மாற்றிய போது இந்த நீட் தேர்வை ஏன் தூக்கி எறியவில்லை? காங்கிரஸ் மீது பழி போட பார்க்கிறார்களே தவிர அதை ரத்து செய்து பாஜக முன்வரவில்லை. காங்கிரஸோ அல்லது பாஜகவோ நீட் தேர்வு வேண்டாம் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். மாநில அரசுகளுக்கு தேர்வு நடத்த தெரியாதா? டெல்லியில் அதிகாரம் குவிந்து கிடப்பது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. மாநில அரசுகளுக்கு தன்னாட்சி அதிகாரம் தேவை. மாணவர்களை சரியான பாடத்திட்டத்தில் படிக்க விடாமல் பயிற்சி வகுப்புகள் மூலம் மன அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறார்கள். மத்திய அமைச்சரை மாற்றுவதால் மட்டும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காது. நீட் தேர்வை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். மாநில உரிமைகளுக்காகவும் கல்வி உரிமைக்காகவும் குரல் கொடுக்கும் நீட் எதிர்ப்பு என்பது அடிப்படையில் தமிழ் தேசிய அரசியல்தான் என்று பேசினார். தோழர்கள், தமிழ்நாடு அரசுக்கு தேர்வு நடத்துவது தெரியாதா? எம்பிபிஎஸ்க்கு தேர்வு நடத்துவ நுழைவுத் தேர்வு இங்க மாநில அரசு நடத்தீங்கன்னா நடத்த தெரியாதா? இப்ப நீட் தேர்வின் மூலம் என்ன நிலை உருவாகி இருக்கிறது என்றால் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் அந்த 12ஆம் வகுப்பில் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தாலும் அது பயனில்லை, அது மதிப்பில்லை. 1200க்கு 1190 எடுத்தால் கூட மதிப்பில்லை. நீ தனியே கோச்சிங் கிளாஸ் போகணும், நீட்டுக்காக பல மாதங்கள் கண் விழித்து படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் 50% மானியத்தில் கறவை பசுக்கள் வழங்கும் திட்டம் தொடர்பான விவசாயிகள் விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் மங்கலம் சட்டமன்ற தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகின்றன. முதற்கட்டமாக ஆனந்தபுரம் மற்றும் கீழ் சாத்தமங்கலம் பகுதிகளில் நடைபெற்ற இக்கூட்டங்களை தொடர்ந்து 2ஆம் கட்ட ஆலோசனைக் கூட்டம் உருவையாறு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது. கூட்டத்தில் 50% மானியத்தில் கறவை பசு பெறுவதற்கான தகுதிகள், விண்ணப்பிக்கும் நடைமுறைகள் மற்றும் திட்டத்தின் பயன்கள் குறித்து அதிகாரிகள் விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கமளித்தனர். மேலும் கறவை பசு வாங்க விரும்பும் விவசாயிகளுக்கு விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு அவற்றை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. அதிகாரிகள் விளக்கமளிக்கையில் ஒரு கறவை பசுவின் மொத்த மதிப்பு ரூபாய் 50,000 எனவும் தகுதியான பயனாளிகள் பசுவை வாங்கிய பின்னர் அவர்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 25,000 மானியத் தொகை நேரடியாக செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் தமிழக எல்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ள பகுதிகளில் இருந்து மட்டுமே கறவை பசுக்களை வாங்க வேண்டும் என்றும் வாங்கப்படும் பசுக்களின் பாலை கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் வழங்கி பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இதனையடுத்து கூட்டத்தில் கலந்து கொண்ட பால் உற்பத்தியாளர்கள் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் பணமாக மானியம் வழங்குவதற்கு பதிலாக மானிய விலையில்
கால்நடை தீவனம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இக்கூட்டத்தில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், உருவையாறு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் வேலு, கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் இணை இயக்குனர் டாக்டர் குமரவேல், உருவையாறு மருத்துவ அதிகாரி டாக்டர் தேனம்பிகை, கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர் ராஜேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு திட்டம் குறித்து விளக்கம் அளித்தனர். மேலும் சங்க தலைவர், இயக்குநர்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் பதிவு செய்தனர். இப்போ அது மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஏன்னா அதுக்கு டாக்டர்லாம் ஒத்துழைக்க மாட்டாங்க. அது மாதிரி யாராவது கவர் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அது பிரச்சனை. அப்புறம் அடுத்தது எதுவும் வாங்க முடியாது. பராமரிக்கிறதுக்கு கொட்டா கட்டுறதுக்கு மானியம் தரணும், அது தரையில் போடுற மேட்டுக்கு மானியம் கொடுக்கணும், அப்புறம் பில்லு எங்கன்னா வளர்த்து வெட்டுறதுக்கு மெஷின் கொடுக்கணும், அப்புறம் அதே தீவனத்தை இதை பண்ணுறதுக்கு புல் வளர்க்குறதுக்கு மிஷின் கொடுக்கணும். அது மாதிரி இருக்கு, அது இருக்கு. உண்மையே மாடு வாங்குறவங்களுக்கு அதெல்லாம் தொடர்ந்து அந்த அப்ளிகேஷன் எல்லாமே டாக்டர் இருக்கு. புதுச்சேரியில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், சட்டம் ஒழுங்கை சீராக பராமரிக்கவும் காவல்துறை சார்பில் பல்வேறு மக்கள் நல நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு வடக்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதா ரெட்டி முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் சேதராப்பட்டு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் குறைகள் குறித்து வாய்மொழியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் மனுக்கள் வாயிலாகவும் அதிகாரிகளிடம் எடுத்துரைத்தனர். பொதுமக்களின் புகார்களை கேட்டறிந்த டிஐஜி சத்யசுந்தரம் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளை நேரில் அழைத்து மனுக்கள் மீது எந்தவித தாமதமும் இன்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டார். இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களின் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட குருமாம்பாக்கம் மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராமங்களில் ரூபாய் 28,94,000 செலவில் பல்வேறு உள்கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இப்பணிகளை ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதன் கீழ் கிராமப்புற இளைஞர்களின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டு மைதானம் அமைத்தல், சுகாதாரத்துறை பேணும் வகையில் கழிவுநீர் வடிகால் கட்டும் பணி மற்றும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் புதுக்கோவில் குளத்தை சீரமைத்து மேம்படுத்தும் பணி ஆகியவை தீவிரமாக செயல்படுத்தப்பட உள்ளன. மற்றும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் புதுக்கோவில் குளத்தை சீரமைத்து மேம்படுத்தும் பணி ஆகியவை தீவிரமாக செயல்படுத்தப்பட உள்ளன. இந்நிகழ்வில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், இளநிலை பொறியாளர் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ஐக்கிய நாடுகளின் நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளை முன்னிறுத்தி செயல்படும் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸ் அமைப்பின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், துணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன் ஆகியோர் தலைமை தாங்கி சிறப்பித்தனர். முன்னதாக கல்லூரியின் டீன் முனைவர் அறிவழகர் அனைவரையும் வரவேற்றார். தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் வாழ்த்துரை வழங்கினார். ஐஜென் அமைப்பின் தலைவர் முனைவர் ரமேஷ், துணைத் தலைவர் முனைவர் பாலமுருகன், இயக்குநர் முனைவர் சுரேஷ் சீதாராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இவ்விழாவில் பிருத்வி குரோ கேர் பிரைவேட் லிமிடெட் தலைமை நிர்வாக அதிகாரி முனைவர் குமார் தலைமை விருந்தினராக பங்கேற்று மாணவர்களிடையே உரையாற்றினார். மனிதனின் பேராசையால் ஏற்படும் சூழல் சீர்கேடுகளை தடுக்கவும், நிலையான நீடித்த வளர்ச்சி குறிக்கோள்களை எட்டவும் பொறியியல் துறையில் பசுமை மாற்றங்கள் அவசியம். வருங்கால சந்ததியினர் இதற்கான வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்த முன்வர வேண்டும். கல்லூரியில் பசுமை சூழல் மாற்றத்திற்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கிய பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விழாவின் போது சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் அகாடமிக் டீன் முனைவர் அன்புமலர், வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் கைலாசம் மற்றும் அனைத்து துறை தலைவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினர். எந்திரவியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஹேமலதா நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை எந்திரவியல் துறை பேராசிரியர்கள் முனைவர் ரவிசங்கர், முனைவர் பவளவன பாண்டியன் மற்றும் ஐஜென் அமைப்பின் மாணவர்கள் இணைந்து செய்திருந்தனர். ரொம்ப ஐ டோன்ட் வாண்ட் கோ டு தி டீடைல்ஸ். இண்டஸ்ட்ரி 5.0 என்வாயன்மெண்ட் இருந்தால் தான் அந்த என்வாயன்மெண்ட்டில் இருந்தால் தான் யூ கேன் டூ பிஸ்னஸ் இன் இந்தியா. தட் மீன்ஸ் யூ கேன் டூ ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். வாட் எவர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் விட்டுரும். ஆர் யூ சஸ்டைனபிள் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அப்படின்னா எப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் 2 எக்ஸாம்பிளில். செகண்ட், ஹியூமன் சென்ட்ரிக். அதனால் மனித சமுதாயத்துக்கு என்ன பலன் புரியுதுங்களா? மூணாவது அப்படின்னாக்க ரெசிலியன்ஸ்னால் எபிலிட்டி டு பவுன்ஸ் பேக். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட மனநிலை. ஐஜனோட ஒர்க் ஃப்ளோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மாற்றணும். உலகத்தை மாற்றுறதுலாம் என் வேலை கிடையாது. நான் மாறணும். நான் மாறினா எல்லாரும் மாறுவாங்க அப்படின்றது தான் அப்ஜெக்டிவ். நீங்கள் எல்லாருமே ஏஐ சொல்லி மற்ற டிபார்ட்மெண்ட்டை பேசுனீங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது யாருமே ஏன் டிபார்ட்மெண்ட் பெருசு நீங்கள் சொல்லவே இல்லை. நான் படிக்கிற டிபார்ட்மெண்ட் பெருசுங்கிற அந்த ஹோப்போட போனீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ வெர்சடைல் நாலேஜ் வித் எஸ்டிஜி இஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்ட். பரவாயில்ல. இப்போ நம்ம ஒரு சிட்டிக்கல் ஒரு வில்லேஜ்க்கே அதை பிளான் பண்ணி அங்கே ஃபுல்லாகவே எலக்ட்ரிசிட்டி நம்ம சோலார் மூலியமாக கொடுக்கணும்னா அதுக்கெல்லாம் என்ன பிளான் பண்ணணும்? இந்த இடத்துல இவங்களுக்கு எஸ்டிஜி கோல் நம்பர் என்ன தேவை? இப்போ என்ன கோல்? இப்போ நீங்கள் சொன்னதில் 7 அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. இந்த 7க்காக நான் வேலை செய்ய போகிறேன். ஸோ அஃபோர்டபிலிட்டி, அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி கொடுக்கணும். ஏன்னா தே ஹாவ் த ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ரிசோர்சஸ் ஆர் நாட் மென்ட் ஃபார் இண்டிவிஜுவல், இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம், தொடர் போராட்டங்கள் மற்றும் மாணவர்கள் சந்திக்கும் சவால்கள் குறித்து தனது கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நீட் விவகாரத்திற்காக நடைபெறும் போராட்டங்கள் குறித்து பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா மேக் இன் இந்தியா, விண்வெளி துறை மற்றும் ஹைட்ரஜன் ரயில் போன்ற பல துறைகளில் வல்லரசாக உருவெடுத்து வருகிறது. இந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாத வெளிநாட்டு சக்திகள் இலங்கை மற்றும் வங்கதேசத்தைப் போல இந்திய இளைஞர்களையும் தவறாக வழிநடத்த சதி செய்யக்கூடும். எனவே முழுமையான விசாரணைக்கு பிறகே முடிவுக்கு வர வேண்டும் என்றார். நீட் தேர்வு அமலுக்கு வந்த பிறகே ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த திறமையான மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி சாத்தியமாகியுள்ளது. அதற்கு முன்பெல்லாம் அதிக கட்டணம் செலுத்துபவர்களுக்கே மருத்துவ படிப்பு கிடைத்தது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்துவது போல போட்டித் தேர்வுகளுக்கும் அவசியம். தவறுகள் மற்றும் வினாத்தாள்கள் கசிவு நடந்தால் அதற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். ஜல்லிக்கட்டு போராட்டம் போல தலைமைகள் இன்றியே அமைதியான முறையில் போராட்டங்கள் நடக்க வேண்டும். போராட்டங்களின் போது காவல்துறையினரை தவறாக சித்தரிக்கும் காணொலியை மக்கள் நம்பக்கூடாது. காவல்துறையினர் பல்வேறு மன அழுத்தங்களை எதிர்கொள்கின்றனர். சில சம்பவங்களுக்காக நேரடியாக உள்துறை அமைச்சரின் ராஜினாமாவை கோருவது ஏற்புடையதல்ல. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்தியாவின் சர்வதேச மதிப்பை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுகின்றனர் என அவர் குற்றம் சாட்டினார். ஆல்மோஸ்ட் நீங்கள் 30% எடுத்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 150 ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி சூசைட் ரேஷியோவில் டெய்லி நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் போராடாத ஒரு இன்னைக்கு வந்திருக்கு அந்த கற்பாம்பூச்சிங்கிற ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு மனிதன், அதுக்கெல்லாம் பண்ணாமல் இன்னைக்கு திடீர்னு இதுக்காக இவ்வளோ ஒரு தீவிரமாக போராட்டம் செய்கிறது உண்மையாகவே ஒரு சந்தேகத்துக்கு வழிவகுக்குது. அதே மாதிரி
அவர் வந்து அதே அந்த அபிஜித்துங்கிற ஆள் வந்து அந்த பிரசிடென்ட் வந்து ஒருத்தர் காலில் போய் அந்த ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் காலில் போய் உழுகிறாப்புல, அந்த ஆஃபீஸர் வந்து வேணாப்பா ஏன் உழுகுறேன்னு சொல்லி அவர் பிடிச்சி தூக்கி விட போகிறாப்புல, நீ அடிச்சிட்டியான்னு சொல்லி அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளத்தில் பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸரை வந்து அந்த தலைவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த பசங்க வந்து அந்த ஆஃபீஸரை போட்டு அடிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் அடிக்கும் போது ஒரு சர்தார்ஜி ஆஃபீஸர் வந்து அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ரியாக்ஷன் வருது. ஸோ இதெல்லாமே மறைக்கப்பட்டு இதை வந்து ஒரு பிம்மிச்சு அவங்கள வந்து போலீஸை வந்து இவ்வளோ தவறாக அவங்களுக்குலாம் வந்து போலீஸ்லாம் வந்து சண்டே இல்லாமல் ராவும் பகலுமா உழைக்கிறவங்க, அவங்களாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு பகலுமா வந்து ஃபேமிலியை விட்டு குடும்பத்தை விட்டு வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட லைஃபோட அவங்களுக்குள்ள ஒரு லைஃப் இருக்குது. அவங்கள போய் வந்து இவ்வளோ நம்ம வந்து இப்படிலாம் நம்ம பண்ணோம்னா நம்மளோட இமேஜ் ஒரு இந்தியனா, நம்மளோட தேசப்பற்றுள்ள இந்தியனா நம்ம இமேஜ் வந்து குளோபலாக வந்து ஒரு தப்பான மெசேஜ் கொண்டு போகுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த மாதிரி தவறான ஒரு நோக்கத்தில் எடுத்துகிட்டு போகிற விஷயத்தை இளைஞர்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஒன்றுக்கு 10 வாட்டி ஆராய்ங்க, ரிசர்ச் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் சொன்னாங்க வேர்ல்டு ட்ரேட் சென்டர் வந்து 2 ஃப்ளைட்டு போய் வேர்ல்டு ட்ரேட் சென்டரை இடிஞ்சு விழுந்துருச்சு, தரமட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மீடியா மூலியமாக பரப்புனாங்க. சின்ன வயசில் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே அது உண்மை மாதிரி தெரிஞ்சுது. அதே ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஹாஸ்டலில் போய் இடிச்சு விழுந்தது. அந்த ஹாஸ்டலில் 10 ரூம் தான் அடிபட்டுச்சே தவிர அந்த ஹாஸ்டல் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகலை. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கிற ஒரு பேசஞ்சர் கூட வெளில குதிச்சு தப்பிச்சிருக்காப்புல. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே நிறைய விஷயத்த வந்து நம்ம ஏதோ கூட்டாம்போக்கில் நம்ம எதுவும் நம்பாமல் அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி என்னங்கிறது அது பின்னோக்கம் என்னவா இருக்க முடியுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி தான் பண்ணணுமே தவிர. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 3வது சீசனின் முதல் தகுதி சுற்று போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் மற்றும் மாகே ஸ்ட்ரைகர்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற மாகே அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் அணி தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடியது. கேப்டன் அமன்கான் மற்றும் ஆகாஷ் ஆகியோர் சிறப்பாக விளையாடியதன் மூலம் 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 170 ரன்கள் குவித்தது. 171 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய மாகே ஸ்ட்ரைகர்ஸ் அணியும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. பரபரப்பாக சென்ற போட்டியின் கடைசி ஓவரில் 10 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் 6 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 166 ரன்கள் எடுத்த மாகே அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. வில்லியனூர் அணியின் அமன்கான் சிறப்பாக பந்து வீசி 2 விக்கெட்களை கைப்பற்றி ஆட்டநாயகன் விருதை வென்றார். இந்த வெற்றியின் மூலம் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 3வது முறையாக PPL இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. மேலும் இந்த சீசனில் இதுவரை விளையாடிய 11 போட்டிகளிலும் தோல்வியின்றி வெற்றியை தொடர்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற எலிமினேட்டர் சுற்றில் ஜெனித் ஏனம் ராயல்ஸ் மற்றும் காரைக்கால் நைட்ஸ் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த ஜெனித் ஏனம் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 186 ரன்கள் குவித்தது. 187 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய காரைக்கால் நைட்ஸ் அணி 18.1 ஓவர்களில் 115 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் ஜெனித் ஏனம் ராயல்ஸ் அணி 71 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 2வது தகுதி சுற்றுக்கு முன்னேறியது. வெறும் 10 பந்துகளில் 41 ரன்கள் குவித்த இர்பான் உல் ஹக் ஆட்டநாயகன் விருதை பெற்றார். மாலை 6 மணிக்கு நடைபெறும் 2வது தகுதி சுற்று போட்டியில் மாகே ஸ்ட்ரைகர்ஸ் மற்றும் ஜெனித் ஏனம் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் அணி பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 3வது சீசன் இறுதிப் போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியை எதிர்கொள்ள உள்ளது. A wicket and a 49. So we'll have an interview with him.
புதுச்சேரி புகழ்பெற்ற கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் மணிமண்டபம் அருகில் சிஜேபி அமைப்பின் சார்பாக நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் தடுக்கும் பொருட்டு ஒதியஞ்சாலை காவல் நிலைய அதிகாரிகளும் காவல்துறையினரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரை சாலையில் திரண்டிருந்த பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் காவல்துறையினர் அங்கிருந்து முழுமையாக அப்புறப்படுத்தினர். மேலும் கடற்கரை பகுதிக்குள் பொதுமக்கள் யாரும் நுழையாதவாறு தடுப்புகளை அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திடீரென காவல்துறையினர் பொதுமக்களை வெளியேற்றி பாதுகாப்பை பலப்படுத்தியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பின் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீமுத்து மாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவை ஒட்டி வெள்ளாள முதலியார் மரபினர் ஏற்பாட்டில் அம்மன் முத்து பல்லக்கில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவை ஒட்டி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும் கொடியேற்றமும் சிறப்பாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 2ஆம் நாள் உற்சவத்தில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மன் முத்து பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். வீதி உலாவின் போது கலச மரியாதை செலுத்தப்பட்டதுடன் வான வேடிக்கை மற்றும் பட்டாசுகள் வெடித்து பக்தர்கள் வரவேற்பு அளித்தனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ஆலயத்தில் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக ஜூலை 29ஆம் தேதி 108 பால்குட ஊர்வலம், ஆகஸ்ட் 1ஆம் தேதி செடல் உற்சவம், ஆகஸ்ட் 2ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறவுள்ளது. மேலும் திருவிழா நாட்களில் தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்களான வெள்ளாள முதலியார் மரபினர், ஆலய நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் சிறப்பு அதிகாரி, உற்சவதாரர்கள் மற்றும் ஒதியம்பட்டு கிராம பொதுமக்கள் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பாரதிநகர் விளையாட்டு மைதானத்தை அரசியல் இடமாக மாற்றக்கூடாது என முன்னாள் அமைச்சர் கல்யாணசுந்தரம் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 1973ஆம் ஆண்டு முதல் ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் இயங்கி வருகிறது. அதற்கு நான் தலைவராக உள்ளேன். இந்த மைதானத்தில் பல ஆண்டுகளாக எண்ணற்ற மாணவர்கள் வாலிபால் பயிற்சி பெற்று விளையாடி வருகின்றனர். நான் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் எனது தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தி விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நோக்கத்திற்காக மட்டுமே இங்கு ஒரு அலுவலக கட்டடத்தை கட்டி கொடுத்தேன். தற்போது காலாப்பட்டு தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த விளையாட்டு மைதான அலுவலகத்தை தனது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமாக மாற்றக் கோரி சட்டசபை செயலரிடம் மனு கொடுத்துள்ளார். அந்த மனு பொதுப்பணித்துறைக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. காலாப்பட்டில் கார் நிறுத்தும் வசதியுடன் கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் ஏற்கனவே இருக்கும் நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இங்குள்ள அலுவலக கதவின் பூட்டை உடைத்து வேறு பூட்டு போட்டுள்ளனர். மேலும் காவல்துறையிலும் புகார் அளித்துள்ளனர். இந்த அலுவலகத்திற்கு ரூபாய் 54,000 மின்கட்டணம் பாக்கியும் உள்ளது. கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான இந்த இடத்தை விளையாட்டு மைதானமாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளது. மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த மைதானத்தையும் அலுவலகத்தையும் அரசியல் களமாக மாற்றக்கூடாது என விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்துள்ளோம். விரைவில் ஆளுநரையும் நேரில் சந்தித்து இது குறித்து மனு அளிக்க உள்ளோம் என்று அவர் தெரிவித்தார். பகுதியில் இன்னும் யாரும் மக்களுக்கு இந்த ஒரு சம்பந்தமாக தகவல் எதுவும் தெரியாது. ஏன்னா இது ஒரு பாரம்பரிய விளையாட்டு மைதானம். இங்கே அரசியல் தேவையில்லை. ஏன்னா எங்கள் பேரில் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் 54,000 ரூபாய் மின்சாரம் கரண்ட்டு பாக்கி, 54,000 ரூபாய் பாக்கி இருக்குது. நேற்று வரைக்கும் எங்கள் பேர் தான் பில் இருக்குது. செல்வகணபதி எம்பி பாராளுமன்ற எம்பி 5வது மாதமே இதை இந்த அலுவலகத்துக்கு எங்களுக்கு கொடுக்கறதுக்காக பரிந்துரை பண்ணி எங்களுக்கு கொடுன்னு சொல்லியிருக்காங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதும்
இந்த அலுவலகத்தை நான் கேட்டேன். இந்த மாதிரி வந்து உள்ளெல்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் நான் வந்து பகுதி நேரமாக இதை வந்து சட்டமன்ற அலுவலகமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் 2020ஆம் ஆண்டு இந்த இடம் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு சொந்தமான இடம். இது விளையாட்டு மைதானமாக மட்டும்தான் பயன்படுத்தணும், இந்த இடத்த விளையாட்டு மைதானமாக தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக கேஸ் வந்து 11/887/2022 வழக்கு ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. வழக்கு வந்து ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. இது சட்டமன்ற அலுவலகமாகவோ வேறு எந்த அலுவலகமாகவோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சம்பந்தமான வழக்கு ஹைகோர்ட்டில் இருக்குது. ஆனால் இது வந்து தவறாக மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட போய் நாங்கள் இன்றைக்கி போய் மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்தோம். இது எனக்கு தெரியாது. காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக நான் 10 ஆண்டு காலம் இந்த பகுதி மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றினேன். காலாப்பட்டு சட்டமன்ற அலுவலகம் காலாப்பட்டு பகுதியில் ஏறக்குறைய ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு பெரிய அலுவலகம் இருக்குது. அதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் உள்ள கார் வசதி நிறுத்துற அளவுக்கு எல்லாமே அலுவலகம் இருக்குது. இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஏறக்குறைய இங்கே இருக்கின்ற சுத்துப்பட்டு இருக்கிற பிள்ளைங்க இன்றைக்கி கஞ்சா போதைப் பொருள்லேருந்து மாறுவதற்காக நாங்கள் இந்த ஏழை பிள்ளைங்களாம் அரசாங்க பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க இவங்கெல்லாம் போதைப் பொருள்லேருந்து மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த விளையாட்டு கழகத்தை தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக இந்த விளையாட்டை விளையாடின பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து சைனா போய் வந்துருக்காப்புல, 2 பேர் வந்து இந்தியன் பேங்க்கில் அப்பாயின்மெண்ட் வாங்கி 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு 2 பேரும் வேலை செய்கிறாங்க. அது மாதிரி நிறைய பேர் தேசிய லெவலில் போய் விளையாடிருக்காங்க, ஆல் இண்டியா லெவலில் விளையாடிருக்காங்க. அதனால் இதில் அரசியல் எந்த காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இது விளையாட்டு மைதானமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநரை நாளைக்கு சந்திக்கிறோம். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சந்தித்து இதை வந்து பொதுமக்களுக்கு 50 ஆண்டு காலமாக எப்படி ஸ்பைடர் விளையாட்டு கழகமாக இருந்ததோ அதேமாரி விளையாட்டு கழகமாக இருக்கணும். இதில் எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் எந்த அரசியல் நோக்கம் இல்லாமல் என்ன என் பேரில் அரசியல் கோபத்தினால இருக்கிற ஏழை பிள்ளைங்களை வந்து என்னால் எதுவும் பாதிப்பு வரக்கூடாது. பாகர்கமியன் குடியிருப்பு பாளையம் ஏரிக்கரை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ தீப்பாஞ்சம்மன் ஆலயத்தின் ஆடி மாத திருவிழா ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பங்களிப்புடன் நடைபெற்றது. உற்சவ விழா மங்கள இசையுடன் தொடங்கி மகா கணபதி ஹோமமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன. தொடர்ந்து கரகம் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலாவாக கொண்டுவரப்பட்டு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் ஸ்ரீ அய்யனாரப்பன் மற்றும் ஸ்ரீ வீரனுக்கு கும்பம் படையிலிடும் நிகழ்வும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பெண்கள் கலந்து கொண்ட பால்குட ஊர்வலம், அம்மனுக்கு பாலாபிஷேகம், ஊரணி பொங்கல் வைத்து வழிபாடு செய்தல் மற்றும் தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்வுகள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக பூங்கரகம் மற்றும் ஸ்ரீ தீப்பாஞ்சம்மன் ஆலயத்தை வலம் வந்த பின் வண்ணமயமான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி வான வேடிக்கைகளுடன் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இத்திருவிழாவில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பாக பூரணகும்ப மரியாதை அளித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ தீப்பாஞ்சம்மன் ஆலய பங்காளிகள் மற்றும் நிர்வாகிகள் ஏங்கல்ஸ், ஹரிவரதன், கருணாகரன், நாகராஜ், சிபிஐ பெருமாள், ஏகாம்பரம், ராமன் மற்றும் குடியிருப்பு பாளையம் கிராம மக்கள் அனைவரும் செய்திருந்தனர். தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் டாக்டர் சுபாஷ் சந்திரபோஸ் பிளம்பிங் அண்ட் சானிட்டரி பிளம்பர்ஸ் அரசு பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பேரவை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் பலராமன் தலைமை தாங்கினார். சங்கத்தின் செயலாளர் தீபன்ராஜ் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் சங்கத்தின் முக்கிய கோரிக்கைகள் குறித்தும் அமைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் விரிவாக விளக்கி பேசினார். இக்கூட்டத்தில் சங்கத்தின் செயல்பாடுகளை சீரமைக்கவும், உறுப்பினர்களின் நலன்களை பாதுகாக்கவும்,
16 பேர் கொண்ட மாநில ஒருங்கிணைப்பு குழு புதியதாக தேர்வு செய்யப்பட்டது. இதில் பாஸ்கர், சிவராஜ், கிருஷ்ணமூர்த்தி, ஆதிமூலம், ஆறுமுகம், கலைவாணன், முருகன், நடராஜ், மூர்த்தி, லூர்து மரியநாதன், ராமநாதன், ராமமூர்த்தி மற்றும் வல்லவதாஸ் உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கூட்டத்தின் முடிவில் பிளம்பிங் மற்றும் சானிட்டரி தொழிலாளர்களின் உரிமைகளையும் நலன்களையும் மேலும் சிறப்பாக போராடி பெற சங்கத்தை தொழிலாளர் காங்கிரசுடன் இணைப்பது என உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினர். நம்ம சங்கத்துக்கு ஐடென்டி கார்டு ஒரு 2 போட்டோ அதான் ஆகஸ்ட் 12ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதுக்குள்ள எல்லாரும் அப்போ அந்த சந்தா காசு இப்போ எவ்வளோ சொல்லுவீங்க? 500 அப்போ அந்த தொழிலாளர் துறைக்கும் அது இல்லாமல் மாதம் $100 அதுக்குள்ள சங்கத்துக்குள்ள. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பின் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராஜா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா ஆடி மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவை ஒட்டி தினமும் சுவாமி மின் அலங்காரத்தில் திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக பக்காசூரனுக்கு சோறு போடுதல், ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம், காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படையல், சுவாமி முத்துப்பல்லக்கில் திரு வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காக நேர்த்திக்கரணை செலுத்தினர். தீமிதி திருவிழாவை காண கூடப்பாக்கம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாரியம்மன் கோவில் தேவஸ்தான நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமி, கூடப்பாக்கம், அகரம், உளவாய்க்கால், கோனேரிக்குப்பம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் கங்கையம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் மணி. இவர் அதே பகுதியில் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவரது மனைவி ரமணி வீட்டில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார். இச்சம்பவம் குறித்து லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். காவல்துறையினர் சம்பவ இடத்திலிருந்து சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது ரமணியின் அக்கா மகனான சேதுநாதனின் நண்பர் பிரவீன் மற்றும் அவரது மனைவி ஈஸ்வரி ஆகியோரின் நடமாட்டம் சந்தேகத்திற்கிடமாக இருந்தது. விபத்தில் சிக்கியிருந்த சேதுநாதனை பார்க்க வந்த பிரவீன், ஈஸ்வரி தம்பதியினர் ரமணியிடம் நட்பாக பழகி வந்துள்ளனர். சம்பவத்தன்று சேதுநாதன், பிரவீன் மற்றும் ஈஸ்வரி மூவரும் வீட்டின் மாடியில் ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு கார்ட் கேம் விளையாடி கொண்டும் இருந்துள்ளனர். அப்போது சேதுநாதனுக்கு தெரியாமல் கீழே வந்த பிரவீன் ரமணியிடம், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கிறது, கண்ணை மூடுங்கள் என கூறி ஏமாற்றியுள்ளார். ரமணி கண்ணை மூடியதும் தான் மறைத்து வைத்திருந்த கல்லால் அவரது தலையில் பலமாக தாக்கியுள்ளார். தொடர்ந்து அங்கிருந்த அம்மிக்கல்லால் மீண்டும் தலையில் தாக்கி கத்திரிக்கோலால் கழுத்து மற்றும் முகத்தில் குத்தியுள்ளார். அவர் அலறாமல் இருக்க துணியால் வாயை அடைத்து கொலை செய்துள்ளார். ரமணி இறந்ததை உறுதி செய்த பிறகு அவர் அணிந்திருந்த தாலி செயின் மற்றும் பீரோவில் இருந்த நகைகளை கொள்ளையடித்துள்ளார். பின்னர் இரத்த கரைகளை அழித்து உடலை வீட்டின் பின்புறம் மறைத்து வைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் மாடிக்கு சென்றுள்ளார். அங்கிருந்து தனது மனைவி மற்றும் சேதுநாதனை சினிமாவுக்கு அழைத்துள்ளார். புதுச்சேரியில் டிக்கெட் கிடைக்காததால் கடலூருக்கு செல்ல முற்பட்ட போது சேதுநாதனுக்கு ரமணி இறந்த செய்தி கிடைத்துள்ளது. உடனடியாக அனைவரும் புதுச்சேரி திரும்பியுள்ளனர். சந்தேகம் வராமல் இருக்க பிரவீனும் சேதுநாதனுடன் உடனே இருந்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் பிரவீன் மற்றும் ஈஸ்வரியை பிடித்து லாஸ்பேட்டை போலீசார் விசாரித்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். தீவிர விசாரணை நடத்தியதில் கடன் சுமையால் நகைக்கு ஆசைப்பட்டு இந்த கொடூர செயலை செய்ததை ஒப்புக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இளம் தம்பதியை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள், 2 மொபைல் போன்கள் மற்றும் ஒரு ஸ்கூட்டரை பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாருமே திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரானுங்க, வந்துட்டு ஜஸ்ட் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறானுங்க.
ஸோ அப்புறம் ஃபர்தர் என்கொயரியில் எல்லாருமே இவங்க யார் யார் அந்த வீட்டுக்கு வருவாங்களோ அவங்கள மேலே எல்லாருமே இன்க்ளூடிங் வீட்டுக்கு வந்தவங்க ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே வந்துட்டு நம்ம தனித்தனியாக விசாரிக்கும் போது இவங்க 2 பேர் மட்டும் சொல்கிற விதத்தில் வந்துட்டு எல்லாத்துக்குமே வேரியேஷன் வருது. ப்ளஸ் இந்த ஃபோன் ஃபுட்டேஜஸ்ஸு ப்ளஸ் இந்த வீட்டில் இருக்கிற வாய்ப்பு இருந்த அந்த டைமில் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் பார்க்கும்போது ப்ளஸ் சிடிஆர்ஸு பார்க்கும்போது இவங்க மேலே சஸ்பிஷனாக தெரிய வருது. இது விசாரணையில் பண்ணும்போது தான் இந்த பிரவீன்குமாரும் அந்த ஈஸ்வரி வந்துட்டு 2 பேருமே அந்த வீட்டில் இருந்த சாரி புதுசாக வாங்கினது யார் வாங்கிட்டாங்க என்னன்னு நம்ம விசாரிக்க போகிறோம். இந்த விசாரிக்கிற இடத்துல இருந்து பில்லு இதெல்லாமே பார்க்கும்போது நமக்கும் தெரிய வருது. அவங்க சொன்ன விஷயத்துக்கு இது வேரியேஷன்லாம் நம்ம கிராஸ் இன்ட்ராகேஷன் பண்ணும்போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த கொலை பண்ணது அந்த காசுக்காகவும் இந்த ஜுவல்லரிக்காகவும். அரியாங்குப்பம் கொம்மின் ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லையம்மன் ஸ்ரீ முத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தின் 3ஆம் ஆண்டு உற்சவ விழா பக்தர்கள் பங்கேற்புடன் நடைபெற்றது. விழாவை ஒட்டி மங்கள இசையுடன் நிகழ்ச்சிகள் தொடங்கின. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடத்தப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து குளக்கரையில் இருந்து புனித ஜலம் எடுத்து பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா நடத்தப்பட்டது. பின்னர் பெண்கள் கரகத்துடன் கூழ்குடம் சுமந்து ஆலயத்திற்கு ஊர்வலமாக வந்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். 100கணக்கான பெண்கள் கூழ்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு படையலிட்டு வழிபட்டு அருளாசி பெற்றனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஊர் பஞ்சாயத்தார்கள், ஆண்டியார்பாளையம் கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் இலுப்பத்தொப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு ஊஞ்சல் உற்சவ விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு ஆலய மூலவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித கலச நீரால் மகா அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெற்றன. அதன் பின்னர் பல்வேறு வண்ண மலர்களால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஊஞ்சலில் ஒய்யாரமாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டன. இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மனிதநேய சூர்யா தலைமை நற்பணி இயக்கத்தின் சார்பாக நடிப்பு நாயகன் அகரம் தந்த சிகரம் நடிகர் சூர்யாவின் பிறந்தநாளை முன்னிட்டு நற்பணி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் உள்ள கருணை இல்லத்தில் நடைபெற்ற இந்நிகழ்விற்கு மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் மாநில இணை செயலாளர் கோடீஸ்வரன் தலைமை தாங்கினார். விழாவின் தொடக்கமாக நடிகர் சூர்யாவின் பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடிய நிர்வாகிகள் அங்குள்ள பயனாளிகளுக்கு சுவையான உணவை வழங்கினர். இந்நிகழ்வில் மாநில செயலாளர் தட்சிணாமூர்த்தி, செயலாளர் பாலாஜி, பொருளாளர் நிதின், துணைத் தலைவர் ராஜேஷ், துணை செயலாளர் சரவணன், அமைப்பாளர் லிங்கப்பன், துணை பொருளாளர் சிவமூர்த்தி, ஒருங்கிணைப்பாளர் முருகதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இளைஞரணி நிர்வாகிகள் அமிதாப், கோபிநாத், முத்துவேல், பார்த்தா, பேட்ரிக், சந்தோஷ், சுந்தர், ஐயனார், எழில், சதீஷ் மற்றும் மௌனம் பேசியதே நற்பணி இயக்கத்தின் பயணிக்கும்
சேஷாத்ரி, சசிகுமார், ரகு, அருள்தாஸ், பசுபதி, விஜய், பிருத்விராஜ், அருள், அஜய், அகிலன், ஞானகுரு, கணேஷ், ஏகாம்பரம், புவி, ஆதி, இளவழகன், மணிகண்டன், தினா, முகேஷ், ரஞ்சன், அமுல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட மீனாட்சிப்பேட்டை ரமணபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி சடல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சடல் உற்சவத்தில் கரகம் எடுத்து வீதி உலா வந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சடல் குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியை கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பக்தர்களுக்கு கூழ் வழங்கினார். மேலும் முத்து மாரியம்மன் திருக்கோவிலுக்கு தங்க கிரீடம் செய்வதற்காக தனது பங்களிப்பாக ரூபாய் 2 லட்சத்திற்கான நன்கொடையை ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். முன்னதாக சடல் உற்சவத்தை முன்னிட்டு தனது இல்லத்தின் சார்பில் நீர்மோர் விநியோகிக்கும் ஆன்மீக சேவையை சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம் தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் ஆலய நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளை பெற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.